सबको नमस्कार அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்ரின் வெல்கம் டு நாலேஜ் துனியா. பிராத்மிகில் வந்து 4th சாப்டரில் வந்து ககானிலேருந்து ஃபஸ்ட் ஒன் போட்டிருக்கோம். நீங்கள் வந்து செகண்ட் பாடம் பார்க்குறோம். பாடம் 2 தூத்திமே பானி. தூத்திமே அப்படின்னா பாலில் தண்ணீர். ககானிக்கா சாராம்ச கதையின் சுருக்கம். ஏக்கு வியாபாரி தா ஒரு வியாபாரி இருந்தார். வகு தூத்துக்கா வியாபார் கர்த்தா தா. தூத் அப்படின்னா வந்து பால்னு அர்த்தம். அவர் பால் வியாபாரம் செய்து வந்தார். வகு தூத்துமே ஆதா பானி மிலாக்கர் பேச்சுதாத்தா. தூத்துமே அப்படின்னா பாலில் ஆதா பானி அப்படின்னா வந்து பாதியளவு, பாலில் பாதியளவு, மிலாக்கர் அப்படின்னா கலந்து, பேச்சுதான விற்று வந்தார். அவர் பாலில் பாதியளவு தண்ணீர் கலந்து விற்று வந்தார். ஒரு வியாபாரி இருந்தார். அவர் பால் வியாபாரம் செய்து வந்தார். அவர் பாலில் பாதியளவு தண்ணீர் கலந்து விற்று வந்தார். ஏக்கு தின் வகு ஏக்கு படி ரகம் லேக்கர் காய் கரீத்தினே பாஷார் கயா. ஏக்கு தின் தின்னா வந்து நாள்னு அர்த்தம். ஒரு நாள் அவர் ஏக்கு படி ரகம், படி ரகம்னா வந்து பணம்னு அர்த்தம். நிறைய பணங்களை எடுத்துக்கொண்டு, லேக்கர்னா எடுத்து, நிறைய பணங்களை எடுத்துக்கொண்டு, காய் கரீத்தினே பாஜார் கயா. கரீத்தினே காய்னா வந்து பசு, கரீத்தினேனா வந்து பசுமாடை வாங்குவதற்காக சந்தைக்கு சென்றார். ஒரு நாள் அவர் நிறைய பணங்களை எடுத்துக்கொண்டு ஒரு பசுவை வாங்குவதற்காக சந்தைக்கு சென்றார். ராஸ்தேமி அப்புனி ஏக்கு தாலாபு தேக்கா. ராஸ்தேமி அப்படின்னா வந்து வழியில், அப்புனி ஏக்கு தாலாப், தாலாப் அப்படின்னு வந்து குளம்னு அர்த்தம். வழியில் ஒரு குளத்தை பார்த்தார். நகாக்கர் அப்படின்னா வந்து குளிப்பதற்காக கொஞ்சம் தோடி தேர் ஆராம் கர்ணா ஷாகா உஷ்ணே தாலாப்புமே. அவர் குளத்தில் நகாக்கர் அப்படின்னா வந்து குளித்துவிட்டு கொஞ்ச நேரம் ஓய்வெடுப்பதற்காக நினைத்தார். ஆராம்னா ஓய்வு. வகு ரூபியே கி दैली को नीचे रखकर दालाब में नहाने उतरा. அவர் ரூபியே கி அப்படின்னா ரூபியே அப்படின்னா வந்து பணம்னு அர்த்தம். அவர் பணத்தை தைலினா வந்து பையின்னு அர்த்தம். அவர் பணப்பையை கீழே வைத்து விட்டு, நீச்சே அப்படின்னா கீழேன்னு அர்த்தம். ரக்கக்கர்னா வைக்கிறது. அவர் பணப்பையை கீழே வைத்து விட்டு தாலாபுனா குளத்தில் குளிக்கச் சென்றார். அவர் பணப்பையை கீழே வைத்துவிட்டு குளத்தில் குளிக்கச் சென்றார். தாலாபுக்கு கினாரே ஏக்கு பேடித்தா. குளத்தின் கரையில் ஒரு பெரிய மரம் இருந்தது. ஏக்கு பேடுனா வந்து மரம்னு அர்த்தம். அந்த குளத்துக்கு பக்கத்தில் ஒரு மரம் இருந்தது. உஷ்பர் ஏக்கு பந்தர் ரகத்தாத்தா. உஷ்பர் அங்கு ஒரு குரங்கு வாழ்ந்து வந்தது. அந்த மரத்தில் வந்து ஒரு குரங்கு, பந்தர்னா குரங்குன்னு அர்த்தம். அந்த மரத்தில் ஒரு குரங்கு வாழ்ந்து வந்தது. வகு பந்தர் தைலிக்கோ கானேக்கி சீஜி சமாச்சிக்கர் ஊப்பர்லே கயா. வகு பந்தர் தைலிக்கோ கானேக்கி சீஜி சமாச்சிக்கர் ஊப்பர் லே கயா. அந்த குரங்கு ஏதோ ஒன்று நினைத்து சாப்பிடுவதற்கு, கானே அப்படின்னா வந்து சாப்பிட்றதுக்கு, அது சாப்பிட்றதுக்கு தான் அந்த பொருள் ஏதோ அந்த பையில் இருக்குதுன்னு நினச்சிட்டு, சீஜினா பொருள்னு அர்த்தம். சாப்பிடுவதற்கு பொருள் அந்த பையில் இருக்குன்ட்டு அந்த சமைச்சிக்கார் அப்படின்னா வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த குரங்கு என்ன பண்ணிச்சு, அந்த பையை தூக்கிட்டு மேலே போயிடுச்சு. பூப்பர்லே கயா. அந்த குரங்கு அந்த பையை எடுத்துக்கொண்டு சாப்பிட்ற பொருள் தான் அந்த பையில் இருக்குன்னு நினச்சிட்டு மரத்தின் மேலே சென்றது. இசே தேக்குக்கர் வியாபாரி டர்கயா. இசு தேக்குக்கர்னா அந்த வியாபாரி வந்து பார்த்துட்றான். தேக்குக்கர் அவன் பார்த்து, வியாபாரி டர்னா பயம்னு அர்த்தம். அதை அந்த குரங்கு வந்து தன்னுடைய பையை தூக்கிட்டு மேலே போனதை பார்த்துட்டு வியாபாரி பயந்தார். உஷ்ணே பந்தர்க்கு டராயா அவரு தம்கயா. உடனே அந்த உஷ்ணே அந்த குரங்கு வந்து மிரட்டுகிறார். பயந்துகிட்டே வந்து டராயா அவர் தம்கயா அப்படின்னா அவர் பயந்துக்கிட்டே என்ன பண்ணுறாரு, நம்ம பையன் மேலே தூக்கிட்டு போயிடுச்ச பணப்பையன் நினச்சிட்டு பயந்துகிட்டே வந்து குரங்கு வந்து இந்த வியாபாரி வந்து மிரட்டுறாரு. லேக்கின் ஆனால் பந்தர்னி இஸ்கி கோயி
பருவாகு நகிக்கு. ஆனால் பந்தர் குரங்கு வந்து அவர் வந்து மிரட்டுறதை பார்த்து அது கண்டுகொள்ளவில்லை. பருவாகு அப்படின்னா வந்து கண்டுகொள்ளலை, நீ அது எதுவுமே கண்டுக்காமையே இருக்குது அந்த குரங்கு. உஷ்ணி ருப்பியைக்கு தைலிக்கா கோலா. உடனே மேலே உக்காந்துட்டு என்ன பண்ணுது, இந்த பனைப்பையை வந்து ருப்பியேக்கி தைலி அப்படின்னு அந்த பனைப்பையை திறந்தது. கோலானா திறக்குது. அந்த பனைப்பை வந்து திறந்து பார்க்குது அந்த குரங்கு மரத்து மேலே உட்காந்துட்டு. ஏக்கு ரூபியா பானிமே டாலா. அந்த பனைப்பையை திறந்து அதில் ஒவ்வொரு ரூபாயை எடுத்து என்ன பண்ணுது, தண்ணீரில் வந்து போடுது. அந்த குளத்துல வந்து போடுது அந்த குரங்கு. டாலானா போடுறது. ஏக்கு ரூபியா பானிமே டாலா. ஒவ்வொரு ரூபாயை எடுத்து தண்ணீரில் போட்டது. பிறகு ஏக்கு ரூபியா ஜமீன் பர் டாலா. தண்ணியில் வந்து போட்டுட்டு பிறகு ஏக்கு ரூபியா ஒரு ரூபாய் வந்து தரை மேல் போட்டது. ஜமீன் பர் அப்படின்னா தரைன்னு அர்த்தம். இந்த மரத்து மேலேருந்து ஒரு பக்கம் வந்து குளத்துல போட்டுச்சு, ஒரு பக்கம் வந்து கீழே வந்து தரை மேலே வந்து ஒவ்வொரு ரூபாய் எடுத்து கீழே போடுது. इस प्रकार बंदर ने दैली के आधे रुपये को पानी में डाला. इस प्रकार இந்த குரங்கு பையினுடைய பாதி பணத்தை ஆதே ருப்பியே அப்படின்னா பாதி பணத்தை தண்ணீரிலும், பானிமே அப்படின்னா பாதி பணத்தை தண்ணீரிலும் போட்டது. மற்றும் ஆதே ரூபியேக்கு ஜமீன் பர் டாலா. பாதி பணத்தை தண்ணீரில் போட்டது. மற்றும் வந்து ஆதே ருப்பியான பாதி பணத்தை தரையிலும் போட்டது. வியாபாரி நீ ஜமீன் பர் பேடு ருப்பியோங்கு லியா. உடனே அந்த குளத்துல இருந்து அந்த வியாபாரியால் அந்த பணத்தை வந்து எடுக்க முடியாது. வியாபாரினி ஜமீன் பர் பேடு ருப்பியோங்கு லேகயா. அந்த மரத்துக்கு கீழே போட்ட காசெல்லாம் என்ன பண்ணுறாரு, பணத்தெல்லாம் வியாபாரி வந்து எல்லாம் எடுக்கிறாரு. குடிஞ்சு அவர் எடுத்துகிட்டு இருக்கார். उसको मालूम हुआ कि बंदर ने पानी के पैसा को पानी में डाल दिया है और दूध के पैसा को ஜமீன் பர். உடனே அவருக்கு வந்து அப்போ தான் வந்து அவருக்கு தெரிய வருது, அந்த வியாபாரிக்கு வந்து மாலும்னா தெரிய என்ன தெரிய வருதுன்னா, அந்த குரங்கு வந்து பானிக்கே பைசா. அவர் இந்த பால் வந்து பாதி தண்ணீர் வந்து கலந்தார் இல்லை, மிக்ஸ் பண்ணி தானே வியாபாரம் விற்றுட்டு வந்தார். அந்த தண்ணி கலந்ததுனால அதில் வந்த பைசா வந்து தண்ணீரில் வந்து அது போட்டுருச்சு அப்படின்னு வந்து அவர் புரிஞ்சுக்கிறாரு. மற்றும் தூத்திக்கே பைசாவுக்கு ஜமீன் பர் நம்ம பாலில் கிடைச்ச பைசா தான் வந்து நம்ம வந்து தரையில் வந்து போட்டிருக்கு அப்படின்றது அவர் வந்து தெரிஞ்சுக்கிறாரு. அவர் நம்ம பண்ணது தவறு தான் அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிறாரு. வியாபாரி நீ மண் சோச்சா. இந்த வியாபாரி வந்து அவர் மனதுக்குள்ளே என்ன பண்ணுறாரு, அவர் வந்து சோச்சான்னு உணர்றாரு, நம்ம செஞ்சது தவறு தான் அப்படின்றது உணர்றாரு. பந்தர்னி சகி நியாய கியாகை. குரங்கு செய்தது வந்து உண்மையிலேயே வந்து அது சரியான நியாயம்தான். சகினா வந்து சரின்னு அர்த்தம். குரங்கு செய்தது வந்து சரியானது தான். குரங்கு வந்து நம்மளுக்கு வந்து தவறை வந்து உணர வச்சுது அப்படின்னு அவர் நினைக்கிறார். சீக்கு இந்த இப்பாடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் பாப்பிக்கு கமாயி கபி நகி பச்சித்தி. பாவத்தின் சம்பாதித்தியம் ஒருபோதும் நிலைக்காதே. எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.